இவ்வளோ 2,06,00,000 தொண்டர்கள் இருக்க இயக்கத்தோட பொதுச் செயலாளர் இருக்கிறவர் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் அத்தனை மக்கள் மத்தியில். அது ஊடகம் எல்லாம் பார்க்குது, அது ஊடக செய்தியாக போகும்பொழுது வெறும் கல்லெடுத்து தெரியறதுக்கு அது பேசுவார் அவர். அப்படி அரசியல் நிகழ்வு எப்பவுமே வராதில்லை. அது 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் வச்சு நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ வரும்போது நம்ம சொல்லுவோம் இது வந்து அந்த டெஸ்ட் பண்ணுறது, ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா ஒரு ஆதாரம் இல்லாமலேயோ ஒரு நம்பிக்கை இல்லாமலேயோ எப்படி சொல்லுவார்? ஏன்னா சிதம்பரத்தில் பேசுகிறாரு, அதுதான் இன்னும் கூடுதல் கவனம் பெறுது. எந்த ஊரில் பேசுவோம் அவர் சொன்ன மெசேஜ் தான். இல்லை சிதம்பரத்தில் பேசுறது இன்னும் கூடுதல் கவனம் பெறுது. அங்கேருந்து ஒரு பிரம்மாண்ட கட்சி வருது, ரத்தன கம்பளம் விரிச்சு அழைப்பு விடுக்கிறோன்னா அப்போ அது யாரா புரிஞ்சுக்கிறது? அதை விசிகான் தானே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எப்படி ஏன் அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ட்? திருமாவளவன் அந்த தொகுதியில் தான் சார் எம்பியா இருக்காரு. தொகுதியை விடுங்க சார், இங்க என்னமோ விசிகா வந்து சிதம்பரத்தில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி பேசுறீங்க. திருமாவளவன் தானே எம்பியா இருக்காது, அவர் தொகுதி இல்லை சார். அதுக்காக சொல்றேன். அதுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்சி வர இருக்கிறது அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.